இந்த வீடியோவில் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒன் டு மெனி நம்மக்கிட்ட போஸ்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. இதுக்குள்ளே போஸ்ட் சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கமெண்ட்ஸும் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இப்போது கமெண்ட்ஸ் டேபிள்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எந்த போஸ்ட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற ஒரு காலம் உருவாக்கும். இந்த காலம் ஒரு ஃபாரின் கீ. அது போஸ்ட் டேபிள்குள்ளே இருக்கிற ஐடின்ற காலமை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளால் ஒரு போஸ்ட்டுக்கான எத்தனை கமெண்ட் ரெக்கார்டு இருந்தாலும் நம்மளால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு அதை எடுத்துட முடியும். இங்கே லாராவெல்லில் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் எதை குறிக்குதுன்னா, உதாரணத்துக்கு மை போஸ்ட்டுன்ற ஒரு ரெக்கார்டு என்கிட்ட இருக்குன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட மை ஃபர்ஸ்ட் கமெண்ட், மை செகண்ட் கமெண்ட், மை தேர்ட் கமெண்ட்டுன்ற 3 கமெண்ட் ரெக்கார்டையும் என்னால் இந்த ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு எடுத்துட முடியும். ஆக மை போஸ்ட் ஆஸ் மெனி கமெண்ட்ஸ், அதாவது இந்த போஸ்ட்டுக்கான அத்தனை கமெண்ட்டையும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு எடுக்க முடியும். இந்த ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லாராவெல்லில் பயன்படுத்தணுன்னா உங்ககிட்ட போஸ்ட்டுன்னு ஒரு மாடல் இருக்கணும், அடுத்து கமெண்ட்டுன்ற ஒரு மாடல் கிளாஸ் இருக்கணும். இப்போ இந்த போஸ்ட்டுக்குள்ளே கமெண்ட்ஸுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷனை நீங்கள் உருவாக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷனில் நீங்கள் இந்த கிளாஸில் கிடைக்கக்கூடிய hasManyன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய அந்த கமெண்ட் மாடல் கிளாஸை ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். இதனால் ஒரு போஸ்ட்டுக்கான அத்தனை கமெண்ட்ஸையும் இந்த கமெண்ட்ஸுன்ற ப்ராப்பர்ட்டி மூலமாக நீங்கள் அடைஞ்சிட முடியும். இதை தான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பாக நம்ம இங்கே பார்க்குறது. எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரு போஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு கமெண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட போஸ்ட் எடுக்கிற நிலைமையும் உங்களுக்கு வரலாம். அப்படி ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் போஸ்ட்டுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷனை கமெண்ட் மாடலில் உருவாக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கிளாஸுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பிலாங்ஸ் டு அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதுக்குள்ளே போஸ்ட்டுன்ற உங்களுடைய அந்த கிளாஸை கொடுக்கணும். ஆக இந்த கமெண்ட் ஆனது போஸ்ட் கிளாஸை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கமெண்ட் ரெக்கார்டுக்கான போஸ்ட் ரெக்கார்டு என்னங்கிறத இந்த போஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி மூலமாக அடைஞ்சிட முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்வர்ஸ் 1-to-1 சொல்கிறோம். இதை நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன ஒரு விஷயத்தை உண்மையாகவே நம்ம லாராவெல் ப்ராஜெக்டில் செய்ய போகிறோம். முதல்ல இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு மாடலை உருவாக்க போகிறோம். அதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. PHP artisan make:model போஸ்ட்டுங்கிறது தான் நம்ம உருவாக்க போகிற மாடல். கூடவே -mன்ற ஃப்ளாகை சேர்க்கும் போது எனக்கு போஸ்ட்டுக்கான மைக்ரேஷனும் உருவாக்கிட்டோம். இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு எனக்கு மாடல் ஃபைலும் அதுக்கான மைக்ரேஷன் ஃபைலும் உருவாகியிருக்கும். இப்போது கமெண்ட்கான மாடலை உருவாக்கணும். PHP artisan make:modலுக்கு அப்புறம் நம்ம கமெண்ட்டுன்ற மாடலை உருவாக்குறோம். இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு எனக்கு கமெண்ட்டுக்கான மாடலும் அதுக்கான மைக்ரேஷன் ஃபைலும் உருவாக்கிட்டோம். இப்போ அடுத்து பண்ண போகிறது, இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்கான டேபிள் மைக்ரேஷன்ஸில் நம்ம ஒரு சில மைக்ரேஷன் விஷயங்களை சேர்க்க போகிறோம். இதில் இந்த டேபிளில் புதுசாக ஒரு காலம் சேர்க்குறோம். அது ஒரு ஸ்ட்ரிங் காலம். அந்த காலம் பெயர் நேம். ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு நேம்ன்ற காலம் தேவை. இதுக்கு அடுத்து கமெண்ட்ஸ் மைக்ரேஷனை ஓப்பன் பண்ணுறோம். இந்த டேபிளில் நேம்ன்ற காலமை சேர்க்குறோம், என்ன கமெண்ட்டுன்றதை தெரிவிக்கிறதுக்கு. அடுத்த காலம் ஃபாரின் கீயை உருவாக்குறதுக்கு. அதனால் அன்சைன்ட் பிக் இன்டிஜர் காலமாக அது இருக்க போகுது. காலமோட பெயர் போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்போ அடுத்து ஃபாரின் கீயை உருவாக்க போகிறோம். அதனால் இந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஃபாரின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபாரின் ஃபங்க்ஷனில் நம்ம கீயாக கொடுக்க போகிறது மேலே நம்ம போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற காலமை வச்சுருக்கோம். அதுதான் அது ரெஃபரன்ஸ் பண்ண போகிறது ஐடிங்கிற ஒரு காலம். அந்த ஐடி காலம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போஸ்ட் அப்படின்ற அந்த டேபிளோடைய பெயரை கொடுக்குறோம். இது டெலீட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றத ஆன் டெலீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதில் கேஸ்கேடுன்னு கொடுக்குறோம். அப்போது ஃபாரின் கீ டெலீட் ஆகிடுச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணுற இந்த ரெக்கார்டும் டெலீட் ஆகிடும். இப்போ இந்த 2 மைக்ரேஷன்ஸ்க்கான SQL queries எல்லாத்தையும் டேபிளில் அப்டேட் பண்ணணுன்னா நம்ம PHP artisan
மைக்ரேட்டுன்ற இந்த கமாண்டை கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பர்சனல் அக்சஸ் டோக்கன்ஸ்ன்ற டேபிள் நம்மளுடைய மைக்ரேஷன்ஸ்லேருந்து உருவாக்கப்படுறதில்ல, வேறு ஒரு பேக்கேஜிலேருந்து உருவாக்கப்படுறது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம மைக்ரேஷன்ஸ் ஆனது கீழே இருக்கிற இந்த 2 டேபிளை மட்டும் தான் உருவாக்கியிருக்கு. டேட்டாபேஸ்க்குள்ளே போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், நம்மளுக்கு இந்த டேபிள்ஸ் எல்லாம் உருவாகியிருக்கு. இதில் போஸ்ட் டேபிளை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த காலம்ஸ்லாம் இருக்கும். கமெண்ட்ஸ் டேபிளை கிளிக் பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த காலம்ஸ்லாம் இருக்கும். இதில் ஸ்ட்ரக்சர்ன்ற டேபுக்கு போயிட்டு ரிலேஷன்ற வியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபாரின் கீ இந்த டேபிளுக்கு இருக்கிறத காமிக்கும். அது எப்படி உருவாகியிருக்கு, டெலீட் ஆனால் என்ன நடக்கும், எந்த டேபிளை ரெஃபர் பண்ணுதுங்கிறத உட்பட இங்கே உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு ஒரு சில டேட்டாக்கள் தேவைப்படும். இந்த போஸ்ட் அப்படின்ற இந்த டேபிள்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த போஸ்டோடைய நேம் என்னென்னா மை ஃபர்ஸ்ட் போஸ்ட். இதை இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ இது இன்சர்ட் ஆன உடனே இதுக்கு ப்ரைமரி கீ 1ன்னு இருக்குது. இப்போ இதுதான் என்னுடைய ஃபாரின் கீயாக கமெண்ட்ஸ் டேபிள்குள்ளே வரப்போகுது. கமெண்ட்ஸ் டேபிள்குள்ளே போகிறேன். நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த டேபிளில் ஒரு கமெண்ட்டோடைய பெயர் என்ன இருக்குன்னா மை ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கும். போஸ்ட் _ ஐடி ஃபாரின் கீ, அதை நான் 1ன்னு கொடுத்துட்றேன். அடுத்து இன்னொரு ஒரு கமெண்ட்டை சேர்க்குறேன். இங்கே இதில் நேமாக மை செகண்ட் கமெண்ட்டுன்னு இருக்கும். ஃபாரின் கீ அதே 1 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கமெண்ட்டுக்குமே நம்ம ஒரே ஃபாரின் கீயை தான் கொண்டு இருக்கோம். இப்போ இந்த 2 ரெக்கார்டையும் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், 2 ஃபாரின் கீயும் ஒரே ஃபாரின் கீ தான். இதை கொண்டு நம்ம லாராவெல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு web.php ஓப்பன் பண்ணுறோம். இங்கே ஏற்கனவே ரூட் URL கொண்ட ஒரு ரவுட் ஒன்று இருக்குது. அந்த ரவுட்குள்ளே ஒரு போஸ்ட் வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். அது போஸ்ட் கிளாஸ்க்குள்ளேருந்து ஒரு ரெக்கார்டாக எடுக்க போகுது. அதுக்கு நீங்கள் மேலே இந்த போஸ்ட் மாடலை யூஸ் பண்ணியிருக்கணும். போஸ்ட்டோட ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் 1ன்ற வேல்யூ கொடுத்து நான் முதல் ரெக்கார்டை எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம போஸ்ட் டேபிளுக்குள்ளே ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. அது இந்த 1ன்ற ஐடியா கொண்ட ரெக்கார்டு தான். அதை தான் இங்கே கொடுத்து நான் இங்கே இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம டம்ப் அண்ட் டை மெத்தடை பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே இந்த வேரியபிளை கொடுத்து பார்க்குறோம். இப்போ டெவலப்மெண்ட் சர்வரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரூட் URLல் போய் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாம் தெரியும். அதில் ஒரிஜினல் ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கான ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ இதில் நம்ம கமெண்ட்ஸுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ போய்ட்டு நம்ம ப்ரௌசரில் என்ன தெரியுதுன்னு பார்த்தா நல்லன்ற வேல்யூ தான் தெரியுது. ஏன்னா இந்த கமெண்ட்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி எதை குறிக்குதுன்னு இந்த மாடலுக்கு தெரியாது. அப்போது நம்ம இந்த மாடலுக்கு போய் இந்த கமெண்ட்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறதுக்கான விஷயங்களை சேர்க்கணும். அதுக்கு இந்த கமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபங்க்ஷன் நேமாக முதல்ல வைக்கணும். பப்ளிக் ஃபங்க்ஷனாக கமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஒரு மாடலுக்கான வேல்யூ அது திஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே hasMany அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுலேருந்து தான் வரும். இந்த hasMany ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பை பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஆர்குமெண்ட்டாக கமெண்ட்டுங்கிற மாடல் நேமை கொடுக்கணும். கூடவே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கிளாஸ் கீவேர்டோட. இப்போது ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ரெக்கார்ட் இந்த கமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் கலெக்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஐட்டம்ஸ் ஃபீல்டில் 2 அரே இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 கமெண்ட் மாடல் டேட்டா கிடைக்கும். அந்த 2 டேட்டாவுமே நம்மளுடைய இந்த போஸ்ட் கீயை ஃபாரின் கீயாக வச்சுருக்கிற இந்த 2 கமெண்ட்ஸ் டேட்டா தான். இப்போது இந்த 2 ரெக்கார்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே கமெண்ட் மாடல்லேருந்து கிடைச்ச டேட்டாக்கள் தான். அதில் ஒரிஜினல் ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். இது முதல் கமெண்ட்டுக்கான டேட்டா. 2வது ஒரிஜினல் ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். அது 2வது கமெண்ட்டுக்கான டேட்டா. இப்போ நீங்கள் hasMany ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எப்படி உங்களுடைய இந்த போஸ்ட் டேட்டாவோட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரலான்னா
நீங்கள் போஸ்ட் மாடலுக்குள்ளே வித் ஃபங்க்ஷனில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பெயரை கொடுத்து அதுக்கடுத்து வேர் ஐடி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மூலமாக உங்களுடைய அந்த குறிப்பிட்ட ஐடி வேல்யூவை கொடுத்து ஃபர்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் உங்களுக்கு இந்த போஸ்ட் ரெக்கார்ட் ரிலேஷன்ஷிப்ஸான கமெண்ட்ஸ் டேட்டாவையும் கொண்டு வந்துடும். இப்போ அந்த டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஜேசன் டைப்பாக. இப்போ இந்த ஜேசன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போஸ்ட் வேரியபிளை கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஜேசன் அவுட்புட்டை பார்க்க போகிறோம். ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜேசன் டேட்டா தெரியுது. இதில் இது வரைக்கும் இருக்கிறது போஸ்ட்டுக்கான டேட்டா, இதில் கமெண்ட்ஸுங்கிறது ரிலேஷன்ஷிப்கான டேட்டா. அதுக்குள்ளே 2 டேட்டா இருக்குது பாருங்கள். இப்போது இன்வர்ஸ் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்புக்கான எடுத்துக்காட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு கமெண்ட் ரெக்கார்டை எடுக்கணும். கமெண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் நம்மளுடைய கமெண்ட் மாடலை பயன்படுத்தி நான் ஒரு ரெக்கார்ட் எடுக்க போகிறேன். ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் நான் கொடுக்க போகிறது 1ன்ற வேல்யூ. இப்போ 1வது கமெண்ட் டேட்டா நம்மளுக்கு இருக்கும். அதை இந்த டம்ப் அண்ட் டைப் மெத்தட்குள்ளே கொடுத்து பார்க்கலாம். இதில் போஸ்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் அடைய நினைக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியானது என்னுடைய இந்த கமெண்ட்டுக்கான போஸ்ட் ரெக்கார்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு நல்லன்ற வேல்யூ தான் கிடைக்குது. காரணம் என்னென்னா இந்த போஸ்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த கமெண்ட் மாடலில் இன்னும் சொல்லலை. அதனால் பப்ளிக் ஃபங்க்ஷனாக போஸ்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்கணும். அதில் ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு ரெக்கார்டோட வேல்யூ. அதுக்கு திஸ் ப்ராப்பர்ட்டியில் பிலாங்ஸ் டு அப்படின்ற மெத்தட் இருக்கும். இந்த பிலாங்ஸ் டு மெத்தடில் நம்ம இது எந்த ரெக்கார்டோட ஃபாரின் கீயை கொண்டு இருக்குன்றதை சொல்லணும். போஸ்ட் ஸ்டேபிளோட ரெக்கார்ட் ஐடியா தான் நம்ம ஃபாரின் கீயாக வச்சுருக்கோம். அதனால் போஸ்ட் மாடலை இங்கே கொடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய வேலை. இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய வெப் ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த ரெக்கார்டை அது கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா? உங்கள் போஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத இங்கே இந்த ஒரிஜினல் ஃபீல்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கமெண்ட் ரெக்கார்டோட உங்களுடைய போஸ்ட் ரெக்கார்டையும் எப்படி ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு வரதுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு உங்களுடைய இந்த கமெண்ட் மாடல்லேருந்து கொண்டு வர டேட்டாவில் வித்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அந்த வித் ஃபங்க்ஷனில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் போஸ்ட்டுங்கிற ரிலேஷன்ஷிப் அதை நீங்கள் கொடுக்கணும். கூடவே இதுக்கடுத்து உங்களுடைய ரெக்கார்ட் ஐடியை எதுவோ அதை நீங்கள் கொடுக்கணும். அதில் நான் வேறு ஐடிக்குள்ளே என்னுடைய ரெக்கார்டு ஐடியாக நான் எடுக்க போகிறது 1வது ஐடி. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனை கொடுக்கும் போது எனக்கு இந்த ரெக்கார்டோடைய டேட்டா எல்லாம் கிடச்சிரும். அதை நான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸாக. அதுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் ரெஸ்பான்ஸ் கிளாஸ், அதுக்குள்ளே ஜேசனுங்கிற ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இந்த கமெண்ட் வேரியபிளை கொடுத்து பார்க்க போகிறேன். இப்போ ப்ரௌசருக்கு போயிட்டு இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இந்த ஜேசன் அவுட்புட் தெரியும். இதில் இது வரைக்கும் இருக்கிறது கமெண்ட் ரெக்கார்டோடைய டேட்டா. அதில் இந்த போஸ்ட்டுங்கிறது அதோட ரிலேஷன்ஷிப். இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஒரு டேட்டாவோட கொண்டு வரதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் 2வது ஐடியா கொடுத்து பார்க்குறேன். 2வது ரெக்கார்டுக்கான டேட்டா எல்லாம் தெரியுது. அதில் போஸ்ட்டுங்கிறது அதோடைய ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸில் புது டேட்டாக்களை எப்படி சேர்க்குறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு போஸ்ட் டேட்டாவை எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே போஸ்ட்டுக்குள்ளேருந்து ஒரே ஒரு டேட்டாவை தான் வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் 1ன்ற கீயை கொடுத்து வாங்குகிறோம். இந்த போஸ்ட் வேரியபிள்குள்ளே நம்ம புதுசாக கமெண்ட்டை சேர்க்குறதுக்கு கமெண்ட் வேரியபிளில் புது ஒரு கமெண்ட் ஆப்ஜெக்டை நான் உருவாக்கிக்கிறேன். அதுக்கு கமெண்ட் கிளாஸை நான் பயன்படுத்துகிறேன். இந்த கமெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அந்த நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம வைக்க போகிறது மை தேர்ட் கமெண்ட் அப்படின்ற வேல்யூ. இப்போது இந்த கமெண்ட்டை நம்ம இந்த போஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே சேர்க்குறதுக்கு போஸ்ட்டுக்குள்ளே கமெண்ட்ஸுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ணணும். அதுக்கடுத்து சேவ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இந்த கமெண்ட் வேரியபிளை கொடுக்கணும்.
இப்போ இந்த புது கமெண்ட் ஆப்ஜெக்ட் ஆனது அதோட ரெக்கார்டை டேட்டா பேஸில் உருவாக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கீழே கிரியேட்டடுன்ற ஒரு வார்த்தையை நம்ம ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் இது உருவாகியிருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த பேஜை. கிரியேட்டடுன்ற வார்த்தை வந்திருக்கு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேபிளில் இந்த டேட்டாவானது வந்திருக்கும். இதில் பாருங்கள், நம்ம போஸ்ட் ஐடி 1ன்னு வச்சுருக்கிறதால நம்மளுக்கு ஃபாரின் கீ 1ன்னு தான் இங்கே விழுந்திருக்கு. இப்போ அடுத்து இதே மாதிரி ஒரு கமெண்ட்டை மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம். மை 4th கமெண்ட்டுன்றது இன்னொரு புது கமெண்ட் அது வரப்போகுது. நான் மறுபடியும் இந்த ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு புது ரெக்கார்டு ஒன்று வந்திருக்கும், மை 4th கமெண்ட்டுன்னு. அதுக்கான ஃபாரின் கீ பார்த்தீங்கன்னா இந்த 1 தான் இருக்கும். இப்போ புது ரெக்கார்டெல்லாம் எப்படி உங்களுடைய பேரண்ட் மாடலுக்குள்ளேருந்து ஆட் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்றா இல்லாமல் மொத்தமாக பல ரெக்கார்டுகளை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம 2 கமெண்ட் ஆப்ஜெக்டை உருவாக்கியிருக்கோம். ரெண்டுமே 5th மற்றும் 6thன்ற கமெண்ட். இதை ரெண்டுத்தையும் நான் இந்த கமெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் மூலமாக இந்த போஸ்ட் ரெக்கார்டுக்குள்ளே சேவ் பண்ணுறதுக்கு hasManyன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதில் அரே டேட்டாவாக மேலே இருக்கிற இந்த 2 கமெண்ட்டையும் கொடுக்கணும். கமெண்ட் 5, கமெண்ட் 6 ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நான் அரே டேட்டாவாக இந்த hasMany ஃபங்க்ஷனில் கொடுத்து இப்போ ப்ரௌசரை போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போது என்ன நடக்கும்னு. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டேபிளை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது 2 ரெக்கார்டானது ஒரே நேரத்தில் இன்சர்ட் ஆகிருக்கும். ஆக மல்டிபிள் ரெக்கார்ட், ஒன்றுக்கு மேற்பட்ட ரெக்கார்டை நீங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே சேர்க்கலாங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து இந்த hasMany ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் ஒரு ரெக்கார்டோடைய ஃபாரின் கீயை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போது இந்த உதாரணத்தில் நம்ம முதல் கமெண்ட்டோடைய டேட்டாவை எடுக்கணும். இதோடைய ஃபாரின் கீயை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃபாரின் கீக்கு பதிலாக இன்னொன்று புதுசாக நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த போஸ்ட் டேபிளுக்குள்ளே இன்னொரு புது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த போஸ்ட்டோடைய பெயராக நான் வச்சுருக்க போகிறது மை 2nd போஸ்ட்டுங்கிற இந்த வேல்யூ தான். இப்போது இது 2வது ஐடியா கொண்டு இருக்கும். இப்போ இந்த 2வது ஐடியா தான் நம்ம ஃபாரின் கீயாக இந்த முதல் கமெண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா இந்த முதல் கமெண்ட்டில் 1ங்கிற ஃபாரின் கீ தான் இருக்குது. இப்போ அதை மாற்றணுன்னா நான் வேறு ஒரு போஸ்ட் டேட்டாவை கொண்டு வரணும். போஸ்ட் வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். அதில் போஸ்ட் கிளாஸை பயன்படுத்தி அதுக்குள்ளே ஃபைண்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் 2வது ஐடிக்கான டேட்டாவை வாங்குகிறேன். இப்போ இந்த டேட்டாவை நான் இந்த கமெண்ட்டோடைய போஸ்ட்டுங்கிற ரிலேஷன்ஷிப்பில் அசோசியேட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த அசோசியேட் ஃபங்க்ஷனானது ஃபாரின் கீயை மாற்றுறதுக்கு உதவும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மேலே இருக்கிற இந்த போஸ்ட் வேரியபிளை கொடுக்குறேன். இப்போ இந்த போஸ்ட்டுக்கான டேட்டாவை அது அடைஞ்சிரும். அந்த ஐடியா ஃபாரின் கீயாக வச்சு சேவ் பண்ணிடும். இதுக்கடுத்து சேவ்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபாரின் கீ மாறிடும், 2வது ஐடியா. இப்போ அதை நம்ம சோதித்து பார்க்குறதுக்கு கீழவே நம்ம சேஞ்சுடுன்ற ஒரு வார்த்தையும் கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சேஞ்சுடுன்ற வார்த்தை நம்மளுக்கு தெரியும். இப்போ போயிட்டு உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் டேபிளை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா முதல் ரெக்கார்டோடைய ஃபாரின் கீ 2ன்னு மாறி இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஃபாரின் கீயை இந்த hasMany ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே மாற்றலாங்கிறது.